வார்த்தாமாலை நம்பிள்ளையனுடைய சத்சிஷ்யர் பின்பழகிய பெருமாள்ஜியர் அள்ளி செய்த வார்த்தாமாலைங்கிற கிரந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தங்களை எல்லாம் ஒருவாறு அறிந்து கொண்டு வருகிறோம். அதிலே சம்சாரிகள்னு தொடங்கி அச்சித் பதார்த்தம், சித் பதார்த்தம், ஈஸ்வரன் முதலான தத்துவ திரயங்களுக்கும் உண்டான ஸ்வரூப ஸ்வபாவங்களை எல்லாம் அற்புதமாக காட்டி வருகிறார். அதிலே 6 வார்த்தைகள் நடந்தேறி உள்ளன. இப்போது 7ஆம் வார்த்தை. இந்த 7ஆம் வார்த்தை ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை. ஈஸ்வரனை பற்றிய சில விஷயங்களை நமக்கு அற்புதமா காண்பிக்கக்கூடிய அந்த வார்த்தை 7ஆம் வார்த்தை. தத்துவத்ரயத்துக்கு ஸ்வரூபமும் ஸ்வரூப நிரூபக தர்மமும் நிரூபித ஸ்வரூப விசேஷனமும் வியாபாரமும் என்ற 4 பிரகாரமாய் இருக்கும். ஆக 4 பிரகாரங்களை கொண்டது, 4 வகையாக அது உள்ளது. தத்துவத்ரயம். தத்துவத்ரயம் தத்துவத்ரயம்னு சொன்னா 3 தத்துவங்கள். எம்பெருமானார் தரிசனத்துக்கு நமது தரிசனத்திலே தத்துவங்கள் 3 என்றுதான் நம்பிள்ளை ஈட்டிலே ஆரம்பித்து கொடுக்கிறார். ஆக அந்த தரிசனத்துக்கு தத்துவம் 3: சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். சித்துன்னு சொன்னா இந்த சேதனன் ஜீவாத்மான்னு வச்சுக்கணும். அச்சித்துன்னு சொன்னா இந்த சரீரம் தொடக்கமாக உயிரற்ற பொருள்கள்னு வச்சுக்கணும். ஈஸ்வரன் சொன்னா சர்வேஸ்வரன், பரபிரம்மம், பரதேவதை, அந்த பரம்பொருள் அப்படின்னு வச்சுக்கணும். தத்துவத்ரயம் தத்துவத்ரயம்னு சொன்னாலே இது 3ம் சேர்ந்ததுதான். சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். அதை மறக்கக்கூடாது. இந்த தத்துவத்ரயத்துக்கு ஸ்வரூபமும், ஸ்வரூபம்னா அதோட தன்மை, அதோட வடிவம், ஸ்வரூப ரூப குண விபூதி அப்படின்னு நாம சொல்றோம். அப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபம்னா குணம், கிரியை எல்லாம் சொல்லி ஆகும். சித்துக்கு உண்டான குணம் என்ன, கிரியை என்ன? குணம் அதோட செயல்பாடு, அதோட தன்மை, அதோட வடிவம், இது எல்லாமே சொல்லி ஆகும். அதுக்கு ஸ்வரூபமும் ஸ்வரூப நிரூபக தர்மமும். ஸ்வரூப நிரூபக தர்மம், ஸ்வரூப தர்மம் வேற, ஸ்வரூப நிரூபக தர்மம் வேற. இப்போ ஒரு துணின்னு பாக்குறோம், ஒரு வேஷ்டின்னு பாக்குறோம், ஒரு புடவைன்னு பாக்குறோம். அப்ப அந்த புடவைன்னு சொன்னா அந்த புடவைக்கு உண்டான அந்த தன்மை அதுல இருக்கணும். அது 6 கஜமா இருக்கட்டும், 9 கஜம் புடவையா இருக்கட்டும், அந்த புடவைன்னு சொல்லியாச்சுன்னா அது இத்தனை கஜம் அளவு, அது இன்ன வண்ணத்துல இருக்கணும் அப்படின்னு அந்த புடவைக்குண்டான அந்த தன்மை, வேஷ்டிக்குண்டான அந்த தன்மை, அந்த மாதிரி அந்த தன்மைக்கு சேர இருக்கணும். ஸ்வரூப நிரூபக தர்மம், பண்பு, அந்த அந்த பண்புன்னு சொல்றோம். இப்போ கடம்னு இருக்கு, ஒரு குடம். குடத்துக்கு வாய் சுருக்கமா இருக்கும், போக போக வயிறு பெருத்து இருக்கும். அதுக்கு குடம்னு, அதுக்கு கடம்னு பேரு. தமிழ்ல குடம்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு குடமாகட்டும், ஒரு துணி ஆகட்டும், அதனை அந்த சொல்லை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பண்பு. 8 கஜம் புடவை அப்படியே தூக்கி போடுறான், இது தனி செக்ஷன். புடவை செக்ஷன் தனி, சுடிதார் செக்ஷன் தனி. அந்த மாதிரி அந்த தன்மை தனித்தனியா இருக்கணும். இது வேஷ்டி இந்த பக்கம் வாங்கும் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா கடைகள்ல. அதுக்குதான் நிரூபித ஸ்வரூப நிரூபக தர்மம்னு பேரு. தனித்தனியா பிடிச்சு வச்சுட்டாங்க. இந்த செக்ஷன் வேற, அந்த செக்ஷன் வேற. நீங்க அங்க போங்க, நீங்க இங்க போங்க, குழந்தைகளுக்கு இந்த பக்கமா வாங்கும், அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆக இந்த தத்துவத்ரயத்துக்கும் அந்த மாதிரி உண்டு. ஸ்வரூப நிரூபக தர்மம். அப்புறம் நிரூபித ஸ்வரூப விசேஷனம். செக்ஷன் ஒண்ணுதான். அந்த செக்ஷனுக்குள்ள போயாச்சு. புடவை வாங்க, உடனே கேட்கறான், சுங்குடி புடவை வேணுமா, காட்டன் சாரி வேணுமா, பாலிஸ்டர் வேணுமா, என்னன்னு கேட்கறான். அது நிரூபித ஸ்வரூப விசேஷனம். அதற்கே உண்டான அடையாளங்கள். புடவைக்கு உண்டான அடையாளம் வேற. உனக்கு காட்டன் வேணுமா, பட்டு புடவை வேணுமா கேட்கிறான். பட்டு புடவைனா அதுக்கு உண்டான நிரூபித ஸ்வரூப விசேஷனம் இருக்கு.
அந்த பட்டு ஜரிய தெரியறது, அது அதுக்குண்டான அடையாளம். அதே மாதிரி தத்துவத்திரயத்துக்கு இதெல்லாம் உண்டு. ஸ்வரூபம் உண்டு, ஸ்வரூப நிரூபக தர்மம் உண்டு, நிரூபித ஸ்வரூப விசேஷனமும் உண்டு. வேஷ்டி 9 கஞ்சி வேணுமா, 10 வேணுமா, பார்டர் வச்சது வேணுமா, காட்டன் வேணுமா, காட்டன்லயே பத்துல செஞ்சது இருக்கு அப்படி வேணுமா கேட்கிறான். அதெல்லாம் நிரூபித ஸ்வரூப விசேஷம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. வியாபாரமும், வியாபாரம்னா அதோட செயல்முறைன்னு அர்த்தம். வியாபாரம்னா கிரியை, அதோட செயல்கள். நீங்க இதை கட்டிக்கலாம், கட்டிட்டு தாராளமா வெளியே போகலாம், உங்களுக்கு இது தடுக்காது, நீங்க இதை தூரம் கட்டி பாருங்க, இந்த வெயிலுக்கு நன்னா இருக்கும், எல்லாம் சொல்றாங்க இல்லையா. இது வெயில் காலத்துக்கு ஆறுது, இது மழை காலத்துக்கு ஆறுது, நீங்க இதை கட்டிட்டு போங்க, வரவேற்புக்கு கல்யாணத்துக்கு இதை கட்டிங்கோ, தனித்தனியா எடுத்து சொல்றான் நமக்கு. அதுக்கு வியாபாரம்னு பேர். வியாபாரம் தான் செயல்னு அர்த்தம். செய்யக்கூடிய செயல்கள், கிரியை, சடங்குகள் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தத்துவத்திரயத்துக்கு ஸ்வரூபம் இருக்கு, குணம் முதலானவைகள் இருக்கு, ஸ்வரூப நிரூபக தர்மம் இருக்கு, அது அதற்கு உண்டான தன்மை அது இருக்கு, நிரூபித ஸ்வரூப விசேஷனம் இருக்கு, அந்த தன்மைக்கு சேர அடையாளங்கள்லாம் இருக்கு, வியாபாரமும் அந்த செயல்பாடுகளும் இருக்கு அப்படின்னு 4 பிரகாரமா இருக்கு. ஆக சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் சொல்லக்கூடிய தத்துவத்திரயமும், இந்த ஸ்வரூபமும், ஸ்வரூப நிரூபக தர்மமும், நிரூபித ஸ்வரூப விசேஷனமும், வியாபாரம்னு சொல்லக்கூடிய அந்த 4 வகைப்பட்டிருக்கும். 4 வகையா பிரிச்சு சொல்ல போற. இதில் ஈஸ்வர ஸ்வரூபம், முதல்ல ஈஸ்வரனை எடுத்துட்டார். இதில் ஈஸ்வர ஸ்வரூபம். அப்ப ஈஸ்வரங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? எத்தனையோ பேர் ஈஸ்வரன் நாம சொல்றோமே, எத்தனையோ பேர் இருக்கா ஈஸ்வரன், அதெல்லாம் ஈஸ்வரன் ஆகுமா? அப்ப ஈஸ்வரங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? சர்வசுவாமியா இருக்கணும், பரமாத்மா, குரு, பரம்பொருள், எம்பெருமான், சர்வசுவாமியா இருக்கணும் ஈஸ்வரங்கிறவன். எல்லோருக்கும் தேவர்க்கும் தேவாவோ அப்படிங்கிற போல தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமாக இருக்கணும் அந்த ஈஸ்வரன். அவனுக்கு சர்வசுவாமின்னு பேரு. சர்வ நியந்தாவா இருக்கணும், எல்லோரையும் நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும், அவனுக்குத்தான் ஈஸ்வரன்கிற பேரு. சகல சித்து அச்சித்து பதார்த்தங்களை எல்லாம் தனக்கே சொத்தாக உடையவனாக இருக்க வேண்டும். இந்த உலகமே, இந்த ஜெகத்தை எம்பெருமான் சொத்து, அவனுக்கு தான் ஈஸ்வரன் பேரு. ஆக இவற்றையெல்லாம் கட்டளையிட்டு தன்னுடைய இஷ்டப்படி அதனை நடத்தக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும். அவனுக்கு சர்வ நியந்தா, உலகத்தை எல்லாம் உண்டு உமிழ்ந்து காத்து அழித்து நடந்து இருந்து கிடந்து எல்லாம் பண்றான்ல, அப்பேற்பட்டவன் தான் ஈஸ்வரன். ஈசன சீலகா நாராயண ஏவ, நாராயணன் ஒருவனுக்கே அந்த சாமர்த்தியம் உண்டு. அவனே நியமிக்கிறான், அவனே நடத்துகிறான், எல்லா தன்மையும் இயல்பாக உடையவன். தனியா அந்த தன்மையை அவன் போய் வளர்த்துக்க வேண்டாம், இதுக்குன்னு தனியா போய் படிச்சுட்டு வரலாம், படிச்சுட்டு வர வேண்டாம், இதுக்குன்னு யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம். இயல்பாகவே ஸ்ரீமன் நாராயணன் தான் சர்வேஸ்வர சப்தத்துக்கு பொருத்தமுடையவனாக இருக்கான். அப்ப ஈஸ்வர சப்தத்துக்கு உண்மையான பொருள் என்ன? நாராயணன் தான். அதற்காகத்தான் அவனை வெறுமன ஈஸ்வரன் சொன்னா போராது, சர்வேஸ்வரன் சொன்னா போராது, சர்வேஸ்வரேஸ்வரன் அப்படின்னு எம்பெருமானாரும் ஆளவந்தாரும் காட்டுகிறார்கள். ஆக இயல்பாகவே அவன் சுவாமி. தனியா இது யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒரு குழந்தை பிறக்கிறது, அம்மான்னு கூப்பிடுறது, அப்பான்னு கூப்பிடுறது, இயல்பாகவே அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா. தனியா ஒருத்தர் காட்டணும்னு அவசியம் இல்லை. இயல்பான தன்மை அந்த குழந்தைக்கு இயல்பாகவே தாய் தந்தையர் உண்டு. அதே போல எம்பெருமான் நாராயணன் இயல்பாகவே ஈஸ்வரனுடைய அந்த உயர்ந்த ஸ்வரூப ரூபங்களை சுபாவங்களை எல்லாம் உடையவனாக இருக்கிறான். அவன் அந்த ஈஸ்வரன் மாசற்றவன்.
அந்த ஈஸ்வரனுக்கு எந்த விதமான குற்றமும் கிடையாது. அவன் அவன் எல்லையற்றவனாக இருக்கிறான். அவன் இப்ப இருந்தான், நேத்திக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தான், இன்னைக்கு இருக்கான், நாளைக்கு இல்லைங்கிறது கிடையாது. அந்த எம்பெருமான் ஞானஸ்வரூபனா இருக்கான், சுகஸ்வரூபனா இருக்கான், ஆனந்த ஸ்வரூபனா இருக்கான், எல்லோரும் அறியும்படி இருக்கிறான், அளவற்ற ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அதெல்லாம் எடுத்து சொல்ல போறார். இதில் ஈஸ்வர ஸ்வரூபம் சத்தியமாய், ஞானமாய், அனந்தமாய், ஆனந்தமாய், அமலமாயிருக்கும் சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம், முக்கியமா சொல்லக்கூடிய இந்த 5 குணங்கள் எடுத்து முதல்ல காமிச்சுட்டார். சத்தியமாய் இருக்கணும். சத்தியமாய்னா பெருமாள் உண்மையே பேசணும்னு அர்த்தம் இல்லை. சத்தியங்கிறதுக்கு இந்த இடத்துல அர்த்தம் அது இல்ல. சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்மா. இது தைத்திரிய உபநிஷத்தோட வாக்கியம் ஆனந்தவல்லியில். சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்மா. சத்தியம்னு சொன்னா இயற்கையாகவே இருக்கக்கூடிய தன்மை. இவனை யாரும் உற்பத்தி பண்ண வேண்டாம், இவனை யாரும் படைக்க வேண்டாம், இவனை யாரும் செயல்படுத்த வேண்டாம். இயற்கையாகவே என்றுமே எப்போதுமே இருக்கிறான். அது சத்தியத்துவம், இயற்கையாகவே இருக்கும் தன்மை. பிரம்மா சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்து, இந்திரன் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்து, ருத்ரன் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்து. ஆக நாராயணனை தவிர உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுமே ஒரு காலத்துல உண்டு, ஒரு காலத்துல இல்லை. அது எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப நித்திய சூரிகள் அவ எப்போதுமே இருக்கா. ஆனா அவளுக்கு உண்டான ஞான சக்தி எல்லாம் எம்பெருமானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த முக்தர்கள் அவ என்னைக்குமே இருக்கா. ஆனா அவளும் ஒரு காலத்துல சம்சாரியா நித்தியரக, அவளும் நித்திய சம்சாரிகளா இருந்தவர்கள் தான். அதனால அவளுக்கு அந்த அந்த குற்றம் உண்டு. முக்தர்களுக்கு இருக்கிற ஒரே குற்றம் என்ன? இன்னைக்கு முக்தார் அவள்லாம், ஆனா ஒரு காலத்துல நித்திய சம்சாரியா இருந்திருக்கா. இந்த பூலோகத்துல பிறந்து சுகதுக்களை அனுபவிச்சுட்டும் அதுக்கப்புறம் ஆச்சாரியன் கருணையாரே எம்பெருமான் ஒருத்தர் ஆச்சாரியன்னு காட்ட, இந்த ஆச்சாரிய கிருபை, ஆச்சாரிய அபிமானத்தாலே இன்னைக்கு முக்தன் ஆயிட்டான். ஒரு காலத்துல அவன் இங்க இந்த பூமியில இருந்தவன். அவன் நித்திய சூரிகள் அவ என்னைக்குமே இருக்கா. இருந்தாலும் அவருடைய ஞான சக்திகள் எல்லாம் எம்பெருமானுடைய அதீனத்துல இருக்கு. ஆக சத்தியம்ங்கிற வார்த்தை குறிக்கக்கூடியது இயற்கையாகவே இருக்கும் தன்மை. சரி, அப்ப இயற்கையாவே அது இருக்கு, அதுக்கு விகாரம் உண்டா? அது மாறுபடுமா? அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே. அது அவிகாரமா இருக்கு, ஒரு நாளும் அவனுக்கு மாறுபாடு கிடையாது. ஆக எம்பெருமான் மாறுபாடு அற்றவன். அவன் இந்த சேதனான இந்த ஜீவனுக்குள்ள இருக்கான். ஆக இந்த ஆத்மாவுக்கு உண்டான நல்வினை தீயவினை, இந்த புண்ணிய பாவம், இந்த கர்மங்கள் அவனை தொடாது, அவனுக்கு ஒட்டாது. அச்சேதன பதார்த்தத்துக்குள்ள இருக்கான். அந்த அச்சேதன பதார்த்தம் மாறிண்டே இருக்கு. ஒரு காலத்துல குடமா இருந்தது, அந்த பானை உடைஞ்சி இப்ப மண்ணா எடுத்து. ஒரு காலத்துல நாற்காலி மேதையா இருந்தது மரம், இது இன்னைக்கு பொடியா எடுத்து. அது மாறுபட்டுட்டே இருக்கும், அதோட ரூபம் அழிஞ்சுட்டே இருக்கும். அந்த அந்த பொருட்குள்ள இருக்கிற எம்பெருமானுக்கு அந்த மாறுபாடு வேறுபாடு கிடையவே கிடையாது. ஆக சேதனா சேதனங்களுக்குள்ள எம்பெருமான் இருந்தாலும் அவனுக்கு எந்த விதமான விகாரமும் இல்லை, அவனுக்கு எந்த விதமான மாறுபாடும் இல்லை. ஆக கர்ம சம்பந்தம் உள்ள பத்த ஜீவன், நமக்கெல்லாம் கர்ம சம்பந்தம் இருக்கு, நமக்கெல்லாம் பத்த ஜீவன் பேரு. பத்தால் சொன்னா இங்க சம்சாரியா இருக்கும், நாமெல்லாம் நித்திய சம்சாரியா இருக்கும். நமக்கு உண்டான எந்த கர்மாவும் அவனை ஒட்டாது. நமக்குள்ளதான் எம்பெருமான் இருக்கான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் எந்த விதமான விகாரத்திற்கும் மாறுபாட்டிற்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மன். இதுக்கு சத்தியங்கிற அந்த வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம் எழுதியிருக்கான். இன்னும் நிறைய சொல்லியிருக்கா, அரியன் சுருக்கமா சொன்னேன். ஞானம் என்றைக்குமே சர்வஜனாக இருக்கக்கூடியவன், அனைத்தையும் அறிந்தவன் அந்த எம்பெருமான் ஒருவன் தான். சர்வஜத்துவம் அவனுக்கு மட்டுமே உண்டு. அவருக்கு தர்மபூத ஞானத்துல சங்கோச்சம் இல்லை. தர்மபூத ஞானம்னா என்ன அர்த்தம்? இப்ப எல்லாருமே உட்கார்ந்துட்டு 4 செவத்துக்குள்ள
சில பேர் வெளிய பால்கனியில வச்சு கேட்கலாம், சில பேர் மொட்டை மாடில வச்சு உபன்யாசம் கேட்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இந்த உபன்யாசம் கேட்கிறேன், அடியேன்னு சொல்றேன். இப்ப என்ன நடக்கிறது வெளியே நமக்கு தெரியாது. வீட்டுக்குள்ள நடக்கிறது அடுத்த ரூம்ல நமக்கு தெரியாது. வீட்டுக்கு வெளியே நடக்கிறது நமக்கு தெரியாது. ஊர்ல நடக்கிறது எனக்கு தெரியாது. ஊருக்கு வெளியே, இந்த நாட்டுக்கு வெளியே நமக்கு தெரியாது. அப்புறம் தான் போய் பார்க்கணும். ஒன்னத்தையா பார்த்து எல்லாருக்கும் பதில் போடணும். ஆனால் தர்மபூத ஞானம் இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு ஒரே சமயத்துல இந்த உலகத்துல நடக்கிறது பூரா உங்களுக்கு தெரியும். இந்த தர்மபூத ஞானம் இந்த ஆத்மாவுக்கும் உண்டு, ஈஸ்வரனுக்கும் உண்டு. ஈஸ்வரனுக்கு ஒரு நாளும் அதிலே சங்கோச்சம் இல்லை, அதிலே குறைவு இல்லை, அதிலே சுருக்கம் இல்லை. ஆனால் இந்த ஆத்மாவானவன் கர்ம சம்பந்தம் அடியாக இந்த சரீரத்தை எடுத்துக்கொள்ளும் போது அவனுக்கு இந்த தர்மபூத ஞானத்திலே ஒரு சுருக்கம் உண்டாகிறது. ஆதலால் ஞானவானான அவன் சில சமயம் அஜ்ஞானம் அவனுக்கு தலைதோங்கிறது. அதற்காக தர்மபூத ஞானத்துல இந்த ஜீவன் இந்த சரீரத்தை எடுத்துன்றதுனால அவனுக்கு ஞான சங்கோச்சம், ஞானத்திலே குறைவு வருது. ஏன்னா முக்குணங்களும் கலந்த சரீரம், சத்வம் ரஜசு தமசு. போன வார்த்தையில எல்லாம் சொன்னார், முக்குணங்கள் எப்படி கலந்தது, அந்த முக்குணங்கள் என்னென்ன செய்யுங்கிறத விளக்கமா பார்த்தோம் போற வாரம். ஆனா எம்பெருமானுக்கு இந்த முக்குண கலப்பு கிடையாது. அவனுக்கு எப்போதுமே எல்லாம் தெரியும். நான் சரி, அவனும் ஒரு சரீரம் எடுத்துக்கிறானே, அவனும் ராமகிருஷ்ணனா வந்தானே கேட்டா, அவன் எடுத்துக்கொண்டக்கூடிய சரீரம் அது மத்ஸ்யமாகட்டும், கூர்மமாகட்டும், வராகமாகட்டும், நரசிம்மமாகட்டும், அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய சரீரங்கள் எல்லாம் அவனுடைய இச்சையினாலே, விருப்பத்தாலே எடுத்துக்கொள்ளக்கூடிய சரீரம். ஆகையாலே அந்த சரீரத்தை அவன் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு தர்மபூத ஞானத்திலே சங்கோச்சம் இல்லை. நமக்கு நம் இச்சை இல்லை, நம் கர்மம் அடியாக நாம இன்னாருக்கு பிறக்கிறோம். நாம இன்னாருக்குத்தான் பிறப்போம். நமக்கு நாம சங்கல்பம் பண்ணிக்க முடியாது, நாம அப்படி நினைச்சு பிறக்க முடியாது. நமக்கு கர்மம் அடியாக வரக்கூடிய சரீரம், கர்மம் அடியாக வரக்கூடிய சம்பந்தம். ஆனால் எம்பெருமானுக்கோ இச்சை, அவன் விருப்பப்பட்டு ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறான். அதனால ஞானத்துல அவனுக்கு குறைவே வருவதில்லை. ஒருவேளை இந்த முக்தனுக்கு தர்மபூத ஞானம் முழுமையாக இருந்தாலும் ஒரு காலத்துல அந்த முக்தன் இங்க பிறந்தான் பத்த ஜீவனா, அப்ப அவனுக்கு ஒரு சங்கோச்சம் இருக்கு. இப்ப அந்த சங்கோச்சம் இல்லை அவனுக்கு, இப்ப அந்த குறைவு இல்லை. அந்த முக்தனுக்கு பரிபூர்ணமான ஞானம் இருக்கு. அவன் எந்த வடிவான எடுத்துக்கலாம், அவன் எப்படி வேணா வரலாம் போலாம். அவனுக்கு முக்தனுக்கும் எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு காலத்துல அவன் இங்க நித்திய சம்சாரியா இருந்தான், பத்த ஜீவனாக இருந்தான். அந்த குறை அவனுக்கு உண்டு. இதற்கு ஞானம், சத்தியம், ஞானம், அனந்தம். அனந்தம் சொல்லக்கூடாது, அனந்தம். இந்த அனந்தம்னு சொன்னாலே அவன் என்னைக்கும் இருக்கான்னு சத்தியத்துல சொல்லியாச்சு. ஞானத்துல சங்கோச்சம் இல்லை, சர்வஜன், சத்தியகாமன், சத்திய சங்கல்பன்லாம் சொல்லியாச்சு. அப்ப அனந்தம்னு சொன்னா என்ன, வரையறுக்கப்படாதவன். இந்த தேசத்துல இருந்தான், இந்த காலத்துல இருந்தான், இந்த வஸ்துக்குள்ள இருந்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. தேச கால வஸ்து ரஹிதம் அவன். தேச கால வஸ்து ராகித்யம். நமக்கு தேச கால வஸ்து சாகித்யம். நாம ஒரே சமயத்துல எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த தேசம், நாளைக்கு வேற தேசம், அதுக்கு அடுத்த மாசம் வேற தேசம். நாம இந்த காலத்துல இருக்கோம், இதுக்கு முந்தின காலத்துல நம்ம இல்லை. பிஃபோர் இண்டிபெண்ட் யாருமே இல்லை. இப்ப இந்த உபன்யாசம் சொல்றவா கேட்கிறவா யாருமே மோஸ்ட்லி, சில பேர் இருக்கலாம். சரி, ஒரு 18th செஞ்சுரியில யாருமே இல்லை. நமக்கு காலவேதம் இருக்கு, தேச கால வஸ்து. நாம ஒரு வஸ்துக்குள்ளேயும் இருக்க முடியாது. நமக்கு இந்த சரீரத்துக்குள்ள இருக்கும். இந்த சரீரம் நம்மளை விட்டு போயிரும். எத்தனையோ தரம் போயிருக்கு சரீரம். அதனால நமக்கு தேச கால வஸ்து ராகித்யம். எம்பெருமானுக்கு தேச கால வஸ்து சாகித்யம். தேச கால வஸ்து ராகித்யம் எம்பெருமானுக்கு. நமக்கு தேச கால வஸ்து சாகித்யம். நாம ஒரு தேசத்துல இருந்தா ஒரு தேசத்துல இருக்க முடியாது, ஒரு காலத்துல இருந்தா ஒரு காலத்துல இருக்க முடியாது. அந்த வேறுபாடு நமக்கு உண்டு.
எம்பெருமான் எல்லா தேசத்திலையும் இருக்கான், எல்லா காலத்திலையும் இருக்கான், எல்லா வஸ்துக்குள்ளேயும் இருக்கான். அவனை அதிலிருந்து பிரிக்க முடியாது. அப்பேற்பட்ட இந்த எம்பெருமான் தான் ராமனாக பிறந்தான். ராமனாக பிறந்து தன்னை தாழ விட்டு கொண்டு வனவாசத்துல இருக்கும் பொழுது அயோத்தியில இல்லை, அயோத்தியில இருக்கும்போது வனவாசத்துல இல்லை, பஞ்சவடியில இருக்கும்போது சித்திரகூடத்துல இல்லை, சித்திரகூடத்துல இருக்கும்போது அப்படி தன்னை தாழ விட்டு கொண்டான்னு எம்பெருமான். அதுக்காக ராமன் அப்ப இருந்தானே இப்ப இருந்தானே கேட்கற கூடாது. திருவாயூர்பாடியில இருந்தான் கண்ணன் 12 வயசு வரைக்கும். அது அப்புறம் மதுரைக்கு போயிட்டான். அதுல இருந்து 15 வருஷம் கழிச்சு துவாரகைக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அஸ்தினாபுரம் போனான். அதுக்கப்புறம் பாண்டவா இருக்கான்னு சொல்லி காட்டுக்கு போயிட்டான் அவளோட. அதுக்கப்புறம் குருக்ஷேத்திரத்துக்கு போனான். அதுக்கப்புறம் பிரபாசத்துக்கு போய் அப்படியே தாமத்துக்கு போயிட்டான். ஆக அவனுக்கும் தேசகால வஸ்துக்குள்ள நமக்காக வந்தான். ஆக எம்பெருமான் ஸ்வரூபத்தையா ஸ்வபாவமாக அவனுக்கு எல்லா தேசத்திலையும் இருக்கலாம், எல்லா காலத்திலையும் இருக்கலாம், எல்லா வஸ்துவிலையும் இருக்கலாம். அவனுக்கு அதுக்குத்தான் அனந்தன் அப்படின்னு அவனுக்கு பேர். அவன் இல்லாத இடமோ, அவன் இல்லாத காலமோ, அவன் இல்லாத பொருளோ இந்த உலகத்துல இல்லை. அவனை விட்டு இந்த உலகத்துல ஒரு வஸ்துவும் இருக்க முடியவே முடியாது. சரி, நித்திய சூரிகள் இருக்காளே, அவ எல்லா வஸ்துக்குள்ளும் இருப்பாளா அப்படின்னா அவளாலையும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்களும் ஜீவர்கள், அவளும் அணுஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஜீவன் தான். ஆத்மஸ்வரூபம் அணுத்துவங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆக நித்திய சூரிகளாலும் முடியாது, முக்தர்களாலும் முடியாது. அதனால ஈஸ்வரன் ஞானானந்த ஸ்வரூபன், ஆனந்த வடிவமாகவே இருக்கிறான், ஞானமயமாகவே இருக்கிறான். ஆனந்தம்னா இன்பம், இன்பம் தருவது. ஞானம்னா ஸ்வயம் பிரகாசமா இருக்கான். அவனை ஸ்வயம் தானே ஒளிவிடக்கூடியவன், ஸ்வயம் பிரகாசம். வேறு எந்த விதமான வஸ்துவும் அவனுக்கு தேவையில்லை.
தனக்குத்தானே ஏதுமின்றி தனக்குத்தானே பிரகாசமாக இருக்கிறான். ஆக இந்த எம்பெருமான் இருக்கின்ற எல்லா பரப்புமே எல்லா இடத்திலுமே ஞானமயமா இருக்கு, ஆனந்தமாக அனுகூலமாக இருக்கிறான். அவனுக்கு அவன் இன்னொரு அனுகூலம் தேவையில்லை. நமக்கு தான் இன்னொரு அனுகூலம் வரும். நமக்கு நாளைக்கு அனுகூலமா இருக்குமா? எம்பெருமானுக்கு அப்படி இல்லை. ஆக அவனுடைய இயல்பாகவே அவனுடைய குணத்திலே ஞானம், பலம், சக்தி, வீரியம், தேஜஸ், ஐஸ்வர்யம், வாத்சல்யம், சௌசீல்யம், இது போன்ற கணக்கில்லாத குணங்கள், எல்லையில்லாத குணங்கள், ஒப்புயர்வற்ற குணங்கள், இது எல்லாமே எம்பெருமான்கிட்ட இருக்கு. ஆக அவன் ஆனந்த வடிவமாக இருக்கிறான். ஆனந்தத்துவம். அமலத்துவம் ஆகிற இவை, அமலத்துவம்னா குற்றம் இல்லாமல் இருக்கிறான். எந்த விதமான தோஷமும் எம்பெருமானுக்கு ஒட்டாது. தோஷ ரகிதனாக இருக்கிறான். தோஷங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக இருக்கிறான். குற்றங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக இருக்கிறான். குற்றங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக இருக்கிறான். தோஷங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக இருக்கிறான். எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறான். ஆக அமலத்துவம்னு சொன்னா தோஷங்களுக்கு எதிர்த்தட்டு, ஆனந்தத்துவம்னு சொன்னா எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறான். அதத்தான் அமலன் ஆதிபிரான். ரெண்டே வார்த்தையில முடிச்சுட்டார். வேதாந்தத்துக்கு சொல்றதுக்கு நிறைய தேவைப்பட்டது. உபனிஷத்துக்கு ஆழ்வாருக்கு ரெண்டே ரெண்டு சொல், அமலன் ஆதி, அது ரெண்டு போரும். பிரான் கூட வேண்டாம், அமலன் ஆதி, ரெண்டே வார்த்தை. அமலனாதி பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன். அங்க அமலன்னார், அப்புறம் விமலன்னார். ஆக ரெண்டுமே ஒண்ணுதான். அமலத்துவம், அமலத்துவம், அமலனாதி பிரான் தோஷங்களுக்கு எதிர்த்தட்டாக இருக்கிறான். ஆனந்தத்துவம் கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறான். அப்ப கல்யாண குணைக தானத்துவம், அகிலகேய பிரத்யநீக கல்யாணைக தான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சணான விலட்சண ஞானானந்தைக ஸ்வரூபா. எல்லாருக்கும் தெரியும், உங்க எல்லாரும் வாக்குலையும் இது வந்திருக்கு. ஆக ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சணமா இருக்கான் எம்பெருமான். அகிலஹேய பிரத்யநீகம், அகில ஹேய பிரத்யநீகம், அதோட தமிழ் வார்த்தை தான் அமலத்துவம்னு வேறு. எல்லா தோஷங்களுக்கும் எல்லா குற்றங்களுக்கும் எதிர்த்தட்டாக இருக்கிறான். எதுவுமே அவனை ஒட்டாது. இந்த சைரம் முழுக்க அவன் இருக்கான். இந்த சைரத்துக்குள்ள என்னென்ன மலம் இருக்கு, மலம் ஜலம் எல்லாம் இருக்கு. அது எதுவுமே அவனை ஒட்டாது. எந்த விதமான பாவமும், நாம செய்யக்கூடிய எந்த செயலும், எந்த தீய வினையும் அவனை நல்ல வினையாகட்டும், இந்த கர்மங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாகவே இருக்கிறான். அதுக்குத்தான் அமலத்துவம்னு பேரு. ஆனந்தத்துவம் கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறார். அதத்தான் அமலன் ஆதின்னு வச்சுட்டார். முக்கியமான இந்த ரெண்டு அடையாளம் பரபிரம்மம், சர்வேஸ்வரம், ஸ்ரீமன் நாராயணுக்கு உண்டு. ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உபயலிங்கம்னு சொன்னா ரெண்டு அடையாளங்கள், அமலத்துவம், ஆனந்தத்துவம். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம, இது லட்சணத்தை சொல்லியாச்சு. அது ஸ்வரூப நிரூபக தர்மம். பிரம்மத்துக்கு ஸ்வரூபம் சொல்லும், நிரூபகம் சொல்லும், தர்மம் சொல்லும். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. நிரூபித ஸ்வரூப விசேஷனம் சொல்லும். அமலத்துவம், ஆனந்தத்துவம், அகிலஹேய பிரத்யநீகத்துவம், கல்யாணைக தானத்துவம், இதுதான் அவனுக்கு விசேஷனம், இதுதான் அவனுக்கு அடையாளங்கள். அதுக்கு உபய லிங்கம்னு பேர். லிங்கம், லிங்கம்னா அடையாளம் அர்த்தம். உபயன்னு வந்தா ரெண்டுன்னு அர்த்தம். உபயலிங்கம்னா ரெண்டு அடையாளங்கள். அது மறுக்க முடியாத அடையாளங்கள், மறைக்க முடியாத அடையாளங்கள். ஒண்ணு அமலத்துவம், இன்னொன்று ஆனந்தத்துவம். அமலனாதிபிரான். ஆக அகிலஹேய பிரத்யநீகத்துவ, கல்யாணைக தானத்துவ, ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சண ஞானானந்தைக ஸ்வரூபனாக எம்பெருமான் இருக்கிறான். அமலத்துவமாகிற இவை நிரூபித ஸ்வரூப விசேஷனம். ஆக சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மன்னு பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லிட்டு அந்த பிரம்மணத்துக்கு அடையாளமும் சொல்லியாச்சு. நாம அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்லியாச்சு. மேற்கொண்டு
நிரூபித ஸ்வரூப விசேஷனம் ஞான சக்தியாதி சமஸ்த கல்யாண குணங்களும் ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜ சௌசீல்ய வாத்சல்ய குணம் போயிட்டே இருக்க எம்பெருமானுக்கு. அவனுக்கு தன்னை கிட்டி வரா, தன்னை பக்கத்துல வரா, தன்னை ஆசிரியமா பற்றுகிறார்கள், தன்னை மட்டுமே சரணடைந்தவர்களுக்கு. ஆமா, ஸ்ரீமத சரணாரவிந்தயோனம் சரணவகம் பிரபத்தி, நான் உன்னே சரணடைஞ்சிட்டேன். அவனுக்கு எப்படி? அவருக்கு வாத்சல்யத்தை காட்டுற. வாத்சல்யம்னா என்ன அர்த்தம்? வத்சம்னா ஒரு பசு, ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டியை ஈன்று எடுக்கிறது, யாரையும் பக்கத்துல விடாது. பக்கத்துல போனா கொம்பு வச்சு முட்டும், காலை வச்சு உதைக்கும். அந்த கண்ணுக்குட்டியை தானே நக்கி நக்கி கொடுத்து அதுக்கு மேல இருக்கிற ரத்தம் அது எல்லாத்தையும் அதுவே சாப்பிடுறது. அதுவே அன்னைக்கு போக்கியமா இருக்கு. அதுவே ஒரு பசுக்கே இந்த நிலைமை, இந்த குணம் இருக்குன்னா சர்வேஸ்வரனுக்கு நம்முடைய தோஷத்தை பூரா அவனே போக்கிடுறான். இந்த தோஷத்தை, இந்த குற்றத்தை எவன் குணமாக கொள்றானோ அவன்தான் சர்வேஸ்வரனா இருக்க முடியும். அவன்தான் ஸ்ரீமன் நாராயணன், அவன்தான் வராகனாக வந்தான். சிதே மனசி ஸ்வஸ்தே தாது சாமியே. அப்பேற்பட்ட அந்த வராகனுக்கு என்ன குணம்னு கேட்டது? அவன் அழுக்கத்தான் சாப்பிடணும். ஊர்ல உள்ள பன்னி எல்லாம் எதை சாப்பிடுறது? நாம எதை கழுவி விடுறோமோ அதை சாப்பிடுறது. ஆக அதை போக்கியமா ஏத்துக்கிறது. அதே போல அந்த வராகன் இப்படித்தான் வந்தான். அந்த சேரும் சகதிக்குள்ளேயே கடந்தான். நான் ஈஸ்வரனா வந்துட்டேன், தனியா இருக்க போறேன்னு சொல்லல. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் வராக கோபாலர்களை போலே கீழ்ந்த தாழ்ந்த இலிகுளம் புக்கு வராக கோபாலர்களை போலே. கோபாலனா வந்தான், மாட்டுக்கொட்டரிலே இருந்தார். ஒரே சாணி, அங்கங்க மூத்திரம் மெஞ்சி வச்சிருக்கோம், ஒரே கொசுக்கடியா இருக்கும், எப்பவும் வார அடிச்சுட்டே இருக்கும். அவனுக்கு அது சுகமா இருந்தது. ஆக பிறருடைய தோஷத்தை, பிறருடைய குற்றத்தை, பிறருடைய தீய வினையை, பிறருடைய கெட்ட குணத்தை எல்லாத்தையும் ஒருத்தன் போக்கியமா சாப்பிடணும், அதை இன்பமா எடுத்துக்கணும்னா எப்படி இருக்கணும்? அவனுக்கு இந்த வாத்சல்யங்கிற குணம் இருக்கணும். ஆக வாத்சல்யங்கிற குணம் எம்பெருமான்கிட்ட இருக்கு. அதான் சமஸ்த கல்யாண குணங்களும் ஞான சக்தியாதி. இந்த ஆதின்னு போட்டா முதலியவை போன்றவைகள்னு அர்த்தம். ஞாபகம் வச்சு, ஞான சக்தி ஆதி, அதான் ஞான சக்தியாதி. அப்ப ஆதின்னு சப்தம் வந்தாலே இது போன்ற இது முதலான கல்யாண குணங்கள். வாத்சல்யத்தை காட்டுறான், அப்புறம் சௌரபியத்தை காட்டுறான் எம்பெருமான். ரொம்ப சௌரபியமா இருக்கான், எல்லோருடையும் கலந்து பரிமாறுகிறான், சௌசீல்யத்தையும் காட்டுறான். சரி, இது யார்கிட்ட? தன்னை ஆசிரியமாக வந்தடைந்த இந்த சரணாகதர்கள்ட்ட அப்படி இருக்கான். தன்னுடைய சத்துருக்கள்கிட்ட எப்படி இருக்கான்? எம்பெருமானுக்கு எதிராக அம்பு கோத்துண்டு எம்பெருமான்கிட்ட விரோத மனப்பான்மையோட அவனை பகைவனா நினைக்கிறானே, அவன்கிட்ட எப்படி இருக்கான்னு கேட்டா சௌரிய வீரிய பராக்கிரமமா இருக்கிறான். அப்புறம் ஞான சக்திகள் பொதுவா இருக்கு எல்லாத்தையும். காத்தல் அடித்தல் ரெண்டுக்கும் பயன்படுறது இந்த ஞான சக்தியாதிகள் அர்த்தம். இப்படிப்பட்ட குணபூர்ணனாக இருக்கிறான் சர்வேஸ்வரன். குணபூர்த்தி அவன்கிட்ட இருக்கு. அதான் சமஸ்த கல்யாண குணங்களும் சொல்ற. ஆக இந்த கல்யாண குணங்களுக்கு விசேஷமா தனித்தனியே சொல்றாரு பையன். எல்லாம் நம்ம பூர்வாச்சாரியர் காட்டி கொடுத்ததுதான். இதுக்கெல்லாம் ரொம்ப விளக்கமா புண்ணியலோகாச்சாரியர் தத்துவ திரயத்துல விளக்கமா சொல்லியிருக்காரு. அது அங்க தனியா விளக்கமா சொல்றேன், இங்க அதையே சுருக்கமா சொல்றேன். இந்த மாதிரி ஐக்கியனா ஒருத்தன் இருக்கான், அறியாதவனா ஒருத்தன் இருக்கான், அசக்தனா ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட போய் க்ஷமைய காட்டுறான் எம்பெருமான், அவன்கிட்ட பொறுமையை காட்டுறான். அவன்கிட்ட எம்பெருமான் நிதானமா இருக்கான். க்ஷமைனா என்ன? மன்னிக்கும் உதார குணம். உதாரா சர்வ ஏவைத்தே. அவர்கள் அந்த உதார குணத்தை காட்டுறான், எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய குணத்தை காட்டுறான். அவன்கிட்ட க்ஷமான ஒரு குணம் இருக்கு. க்ஷமையா பிருத்திவி சமஹா. பிருத்திவி பித பூமி. இந்த பூமியை வீடு கட்டுறோம், வெட்டுறோம், பிறக்கிறோம். நம்ம இந்த பூமியில தான் மலஞ்சலம் கழிக்கிறோம். இந்த பூமியை நாம எல்லாத்தையும் அவமானப்படுத்துறோம், பூமியை நாம அசிங்கப்படுத்துறோம், ரொம்ப தாழ்ந்தா நினைக்கிறோம் இந்த பூமியை. அப்பேற்பட்ட பூமி எவ்வளவு பொறுமையா இருக்கா. அதே போலத்தான் எம்பெருமான்.
க்ஷமையா பிருத்திவி சமகான்னு பேரு ராமனுக்கு. க்ஷமை அனைவரையும் மன்னிக்கிறான். அப்புறம் ரொம்ப துக்கமா இருக்கான், ரொம்ப கஷ்டப்படுறான், அவன்கிட்ட கிருபையை காமிக்கிறான். அப்ப க்ஷமான்னு ஒரு குணம் இருக்கு, கிருபைன்னு ஒரு குணம் இருக்கு, வாத்சல்யம்னு ஒரு குணம் இருக்கு, சீல குணமா இருக்கான் எம்பெருமானுக்கு. குணவத்து சீலவத்து, ரொம்ப சீலம். சீலம்னு சொன்னா சௌசீல்யம்னு வச்சுக்கலாம். சீலம்னு சொன்னா ரொம்ப பெரியவன், ஒரு சின்னவனோட சேர்ந்து கலந்து கொள்வார். ஆமா, பெரிய ஒரு நல்ல கௌரவமா பெரிய மனுஷன். ஒரு சின்ன குழந்தைமானு வாப்பா வாங்கோ வா உட்காரு, என்ன விஷயம், ரொம்ப பிரியமா பேசுறாரு. அதுக்கு சீல குணமும் பேரு. அதுக்கப்புறம் ஆர்ஜவம்னு சொல்றோம், மார்த்தவம் ஆர்ஜவம்னு சொல்றோம். ஆர்ஜவம்னா என்ன? மனம் மெய் மொழி, மனசேகம் வச்சசேகம், மனசேகம் வச்சசேகம் கர்ம ஏகம். மனசு என்ன நினைக்கிறதோ அத வாய் சொல்லணும், வாய் என்ன சொல்றதோ அதை செஞ்சு காமிக்கணும். மனசுல ஒண்ணு நினைச்சுண்டு வாயில ஒண்ணு சொல்லிண்டு ஒண்ணு பெறக்கூடாது. ஆக மனம் மொய் மொழி மூன்றிலுமே நன்மையே சிந்திக்கக்கூடியவன் எம்பெருவான். அதுக்கு ஆர்ஜவ குணம்னு பேரு. அப்புறம் மார்த்தவம், ரொம்ப மென்மை தன்மை. சில பேருக்கு எம்பெருமானை விட்டு பிரியத்துக்கு மனசு வராது. கோயில்ல இருந்து பெருமாளை சேவிச்சுட்டே இருப்பா. அது 9 மணி ஆச்சு, கோயில் கதவு சாத்தணும், நீங்க புறப்பட்டு போவோம்னு விரட்டிடுவாங்க. பெருமாளை விட்டு வர மனசு இருக்காது அவளுக்கு. எம்பெருமான் ரொம்ப மென்மை மனம் படைத்தவரா இருக்காங்க. ஐயோ அவரை விட்டுட்டு போறானே, அதுக்கு மார்த்தவம். சௌரபியம், கண்டு சேவிக்கணும்னு ஆசைப்படுறா எல்லாரும். சரின்னு அந்த ஊருக்கு நாளை கழிச்சு அந்த நகரை பிரதிஷ்டை பண்ண போறோம். நம்ம புதுசா ஒரு நகர் வந்திருக்கு, அந்த நகருக்கு ஒரு பெருமாள் வர, அதுக்கு சௌரபியம்னு பேரு. ஐயோ அவன் ஆசைப்பட்டான் அந்த பக்தன், நாம கோவில் கொண்டு வரணுமோ, நாம போய் அவனுக்கு கிருபை பண்ணணும் அப்படின்னு எம்பெருமான் சௌரபியத்தை காமிச்சான். நேரா அந்த நகருக்கு புதுசா ஒரு கோயில் வந்தது. சௌரபியத்துக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. நாங்க பெருமாள் சேவிக்கணும் 3 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. நம்ம ஊருக்கு ஒரு கோயில் வரட்டுமே அந்த நகருக்கு, அங்க வந்துட்டான் எம்பெருமான். அதுக்கு சௌரபியம்னு பேரு. இப்படி எம்பெருமானுடைய ஒவ்வொரு குணத்துக்கும் ஒரு லட்சணம் இருக்கு, ஒரு லட்சியம் இருக்கு, அடையாளமும் இருக்கு. அந்த அந்த குணங்களை எல்லாம் போற்றுதற்குரிய அந்த குணங்களை எல்லாம் இருப்பிடமாக கொண்ட அந்த குணங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கிறான் எம்பெருமான். இத்தகைய கல்யாண குணங்களுடைய அந்த எம்பெருமான் அந்த தன்னை கிட்டியவர்களிடம், தன்னை ஆசைதம் பண்ணுவரிடம் அவளுக்கு ரொம்ப இரக்கத்தோட நிற்கான். அதற்குதான் சௌஹார்தம்னு வேறு. சௌஹார்தம்னு சொன்னா நல்ல எண்ணமுடைய நண்பன் நமக்கு கிடைச்சிட்டா நம்ம சுக துக்கங்களை நம்ம அவன்கிட்ட பகிர்ந்துப்போம். அப்பேற்பட்ட அந்த நண்பன் எல்லாருக்கும் கிடைப்பானா? சௌஹார்தமா இருக்கான் எம்பெருமான். நம்முடைய சுகம் துக்கத்தை கேட்டு, நம்ம துக்கத்தை கேட்டு நமக்கு ஆறுதல் சொல்றான், நம்ம சுகத்தை கேட்டு நமக்கு சபாஷ் சொல்லி மேலும் மேலும் நமக்கு சுகத்தை பெருக்கி கொடுக்கிறான், துக்கத்தை ஆறுதல் மூலமாக கழித்து கொடுக்கிறான். அந்த குணத்துக்கு சௌஹார்தம்னு பேரு. நம்மளுடைய நலம் விரும்பியா இருக்கான் எம்பெருமான். நம்ம நலத்தை விரும்பும்படியா இருக்கான். நமக்கு எல்லா மங்களமும் உண்டானும், நமக்கு எல்லா சுபாஷையும் வரணும் சொல்லி தன் இயல்பான சுவாதந்திரியத்தை மறந்து ஆசிரித பரதந்திரனா இருக்கான். நான் சர்வேஸ்வரங்கிறத மறந்துட்டு நம்ம நன்மையாய் நம்முடைய நன்மையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான், நம்முடைய நலத்தையே விரும்பி கொண்டிருக்கிறான். நாம் நலமாக வாழ என்ன வேண்டுமோ அதனை அவன் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த குணத்துக்கு தான் சௌஹார்தம் அப்படின்னு பேரு. ஆக தன் தேவை முக்கியம் அல்ல, தனக்கே ஆக இல்லாமல் தன் காரியங்களை செய்து கொண்டு பிறர் காரியத்தையும் செய்யக்கூடிய இந்த பொதுநிலையும் இல்லாமல் எப்படி இந்த நிலா, இந்த தென்றல், இந்த சந்தனம், அந்த தீர்த்தம் பிறர்க்காகவே இருக்கோ அதே போல தன் அடியார்களுக்காகவே, தன்னை ஆசிரிதமடைந்தவர்களுக்காகவே, தன்னிடம் சரணாகதி பண்ணியவர்களுக்காகவே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவர்களுக்காகவும் தன்னை தானே முழுமையாக கொடுத்து அவர்களுக்கு ஆசிரித பாரதந்திரியமாய் இருக்கிறான் எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான்கிட்ட உள்ள சாமிய குணம், அப்பேற்பட்ட உயர்ந்த குணம்
சமோகம் சர்வபூதேஷு, எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் ரொம்ப மோகத்தோட இருக்கான் எம்பெருமான். அதுவும் இந்த அடியாக இடத்துல அவனுக்கு ரொம்ப மிகுந்த அன்பு. அவன் சரண்யனாகட்டும் அசரண்யனாகட்டும், தன்னை அடைந்தவனாகட்டும் தன்னை கிட்டாதவனாகட்டும், எல்லோருபாலும் அவனுக்கு அன்பு இருக்கு. காதல் என் மகன் போயிடம் தானே கண்டு நீ தருவாய் எனக்குன்னு காத்தி சென்றார் சாந்திமணி மகரிஷி. உடனே அவருடைய புத்திரனை கொண்டு வந்து கொடுத்தான் எம்பெருமான் கிருஷ்ணன். பற்றிலார் பற்ற நின்றானே. இப்படி எல்லோரும் நடவரும் எல்லோர் நலனுக்காகவும் எம்பெருமான் ஒருவனாகவே இருக்கிறான். இதெல்லாம் அவன்கிட்ட உள்ள சமஸ்த கல்யாண குணகணங்கள். அதற்கு மேலாக குணவது விசேஷனமுமாய் குணங்களை போல விட்டு பிரியாமல் இருக்கிறான். இந்த திருக்கல்யாண குணங்கள் எம்பெருமானை விட்டு ஒரு காலமும் செல்லாது. இன்னைக்கு காத்தாலும் குணமா பேசினார், மத்தியானம் ரொம்ப கோபப்பட்டுட்டார், சாயங்காலம் ரொம்ப குணமா இருக்காரு இவர், நாளைக்கு இப்படி இருப்பாரா அப்படின்னு நம்ம கேட்கிற ஒருத்தரை பார்த்து. எம்பெருமானுக்கு அப்படி கிடையாது. இந்த நல்ல குணங்கள், இந்த கல்யாண குணங்கள் அவனை விட்டு ஒரு நாளும் பிரியாது. குணவத்து விசேஷனமுமாய், இந்த குணவத்துன்னு போட்டாலே விட்டு பிரியாதுன்னு அர்த்தம். அப்ப ஏற்பட்ட அந்த எம்பெருமானதான் ஈஸ்வர குணம் சமஸ்தாத்மகா இருக்கிறது, குணப்பிரகாசகமுமான. அப்ப விட்டு பிரியாத குணங்கள், குணப்பிரகாசமுமான திவ்ய மங்கள விக்கிரகங்களும். சுவாமி இப்ப சொன்ன குணம்லாம் சர்வேஸ்வரன் இருக்கு, நீர் இப்ப சொன்ன குணம்லாம் ராமன் இருக்கு, கிருஷ்ணன் இருக்கு. எங்க ஊர்ல கோயில் இருக்கிற பெருமாள் உள்ள இருக்கார் இல்லையா, உள்ள வச்சு நிச்சயம் ஒரு ராத்திரி பூட்டி வச்சுட்டு வரணும். கார்த்தால போய் தான் திறக்கிறோம், நம்ம போய் சேவிக்கிறோம் விஸ்வரூபத்துல. அப்பேற்பட்ட கோயில்ல இருக்கானே, திவ்யமங்கல விக்கிரகமா இருக்கானே, அப்புறம் தூண்ல இருக்கான், அவனே கல்லா இருக்கான், அவனே ஒரு மரமா இருக்கான், அவனே ஒரு லோகத்துல செய்யப்பட்ட ஒரு பொருளா இருக்கான், ஒரு சிலையா இருக்கான். அந்த சிலைக்கு இந்த குணங்கள்லாம் உண்டா? நீ சொல்ற கல்யாண குணாத்மக விசேஷம் வேண்டாம், ஈஸ்வரனுக்கு உண்டு சர்வேஸ்வரனுக்கு உண்டுன்னு சொல்லிட்டேனே, ராமகிருஷ்ணாதி அவதாரங்களுக்கு உண்டுன்னு சொன்னேனே, எங்க கோயில இருக்கிற சிலைக்கு இந்த குணங்கள்லாம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா, எம்பெருமாவுடைய சௌலபியமும் சௌகீல்யமும் வாத்சல்யமும் முழுக்க அமைந்தது அந்த திவ்யமங்கல விக்கிரகத்திலாம் இருக்கு. ஆக சம்சாரிகளுக்கும் மோட்சம் கொடுக்கணுமே, இந்த சம்சாரிகளுக்கு நாம காட்சி கொடுக்கணுமே, அதற்காகத்தான் இந்த அச்சாரூபம், அதற்காகத்தான் இந்த திவ்ய திருமேனி, அதற்காகத்தான் இந்த திவ்யமங்கல விக்கிரகம். ஆழ்வார்கள் பிரபத்தி பண்ணிற்றும் அச்சையிலே. ஆழ்வார்கள் எல்லாம் திவ்யதேசமா பாடியிருக்காரு. எத்தனை திவ்யதேசங்கள், எத்தனை பாசுரங்கள், இது எல்லாமே இந்த அர்ச்சா திருமேனி திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு மேல் சொன்ன எல்லா குணங்களும், எல்லா சமஸ்த கல்யாண குணாத்மகமான அந்த எம்பெருமானுடைய எல்லா குணங்களும் பொருந்தியவைதான் இந்த திவ்யமங்கல விக்கிரகம். நாம நித்தியம் கோயில போய் சேவிக்கிற அந்த சிலைக்கு கூட ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்ய வாத்சல்யம் தொடங்கி எல்லா கல்யாண குணங்களும் உண்டு. முக்கியமாக சௌலபியம் உண்டு. நமக்காக எம்பெருமான் அந்த சிலையில, அந்த மரத்துல, அந்த லோகத்துல நமக்காக எம்பெருமான் காட்சி கொடுக்கிறான். ஆக இந்த திவ்யமங்கல விக்கிரகங்களுக்கும் பரிபூர்ணமான திருக்கல்யாண குணங்கள் உண்டு. இந்த திவ்யமங்கல விக்கிரகத்துக்கும் எந்த விதமான குற்றங்களும் தோஷங்களும் மாறாது. அகிரகேய பிரத்யநீகத்துவம் கல்யாணீக தானத்துவம் இந்த திவ்யமங்கல விக்கிரகங்களுக்கும் உண்டு. ஆக அந்த குணத்தை பிரகாசப்படுத்துறது. ஒரு விளக்கேற்றி காமிச்சமாறு அங்கிருந்து டார்ச் அடிச்சு காமிக்கிறார், நான் மேல கவலைப்படாத. அதே போலத்தான் நானும் மேல எல்லா குணத்தோடையும் பிறக்கிறேன். நான் எதையுமே இங்க விட்டு, நான் மேலேந்து அவதாரத்திலையும் சரி, என்னுடைய அர்ச்சா வடிவத்திலையும் சரி, எல்லா குணங்களோடையுமே பிறக்கிறேன் அப்படின்னு எம்பெருமானே சொல்றான். ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்துல சொல்றான்.
கீதையில சொல்றான், இதிகாச புராணங்கள்ல சொல்றான். என்னுடைய அவதாரமாகட்டும், என்னுடைய அச்சையாகட்டும், எல்லாத்திலையுமே அடியேன் சர்வ கல்யாண குணாத்மகனாகவே அவதாரம் செய்கிறேன். அதே போல சர்வ கல்யாண குணாத்மகமாகவே இந்த அர்ச்சாரூபத்தை எடுத்துள்ளேன். ஆக கோயிலவே சேவிக்கிற அந்த எம்பெருமானுக்கும் ஞானபூர்த்தி, சத்தியம், ஞானம், ஆனந்தம், பிரம்மன்னு சொல்லி எல்லா அமலத்துவம், ஆனந்தத்துவம், ஆனந்தியத்துவம் எல்லா குணங்களும் நாம நித்தியம் கோயிலவே சேவிக்கிற அந்த திவ்ய மங்கள விக்கிரகம், அந்த திருமேனி, அந்த அர்ச்சாஸ்வரூபி, அந்த அர்ச்சாமூர்த்தி, அங்க இருக்கிற எம்பெருமான்கள் எல்லோருக்கும் உண்டு. அப்பேற்பட்ட அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்துலதான் ஆழ்வார்கள் சரணாகதி செய்தார்கள். அது ரொம்ப சுலபம். கண்டு பற்றுகைக்கு சௌலபியம், கண்டு பற்றுகைக்கு திருக்கோயில்ல உள்ள திவ்ய மங்கள விக்கிரகம். அந்த விக்கிரகம் தானும் இப்படி நிரூபிதமான வஸ்து. ஸ்வரூபத்தை சொன்னேன், ஸ்வரூப நிரூபக தர்மம், சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மம் சொல்லிட்டேன். அதுக்கு உண்டான அடையாளம் என்ன? அதுக்கு உண்டான அடையாளம் சத்தியத்துவம், ஞானத்துவம் போல ஆனந்தத்துவம், அமலத்துவம் சொல்லிட்டேன். எல்லா கல்யாண குணங்களையும் நான் சொல்லியாச்சு. இப்பேற்பட்ட அந்த வஸ்து, அந்த நாராயணன் எப்படி இருக்கான்? இப்படி நிரூபிக்கப்பட்ட, உறுதி செய்யப்பட்ட, நிலைநாட்டப்பட்ட அந்த வஸ்து, அந்த பொருளானது மிதுனமாய் இருக்கிறது, தம்பதியா இருக்கிறது, தனியா இல்லை. எப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தனியாக இல்லை. ராகவே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி. அவன் ராமனாக வரும்போது சீதையா வரா. அந்நேசுச்ச அவதாரேசுச்ச, அவன் மத்ய ரூபமா வரான் எம்பெருமான். இவனும் கூட ஒரு மீனா வரா. அவன் வராகனா வரான், இவன் வராகியா வரான். அவன் நரசிம்மனா வரான், இவன் நரசிம்மியா வரா. இப்படி எம்பெருமான் அவதாரம் செய்கின்ற காலத்துல எல்லாம் இந்த பிராட்டி கூட கூட வரா. ஒருவேளை இந்த பிராட்டி வரலைன்னா அந்த அவதாரம் வீணாக போய்விடும், நிரசமாக போய்விடும். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய எல்லா அவதாரங்களும், அவனுடைய எல்லா சிருஷ்டியும், அவனுடைய எல்லா ரட்சகத்துவமும் பிராட்டி கூட இருந்து அதனை விரசமாக்காமல் சரசமாக்கி ஆசிரியர்களுக்கு சாது சம்ரட்சணத்துக்கு ரொம்ப உபயோகமா இருக்கா, புருஷகாரமா இருக்கா. அதனால சொன்ன குணங்கள்ல சொன்ன அந்த பரபிரம்மம், அந்த பரம்பொருள், அந்த பரவஸ்து, சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மம்னு சொன்ன அந்த பிரம்மமானது தனியா இல்ல. அப்பேற்பட்ட அந்த பிரம்மம் தம்பதி சமேதமா இருக்கான். அவன் கூட ஒரு பெண் இருக்காள், ஒரு மிதுனமாக இருக்கிறான். அவன் திவ்ய தம்பதிகள்னு பேராவார். அவன் தனியா இல்லை, பெண்களோட சேர்ந்து இருக்கான், தம்பதித்துவமா இருக்கான், ஒரு மிதுனமாக இருக்கான், திவ்ய தம்பதிகள்னு பேர். அப்பேற்பட்ட அந்த பெரிய பிராட்டியோட அம்சமாகத்தான் பூதேவியும் நீலாதேவியும் இருக்கிறார்கள். ஆக எம்பெருமான் தம்பதி சுரூபமா இருக்கான். இதுக்கு மிதுனம்னு பேர். நீங்க அந்த ஜாதகத்துல பாருங்க, மிதுன ராசின்னு போட்டு ஒரு ஆண் படத்தையும் பெண் படத்தையும் போட்டுருப்பாங்க. அதுக்கு மிதுனம்னு பேரு. மிதுனம்னா ஒன்றல்ல இரண்டு, அந்த இரண்டும் ஒரே பால் அல்ல, ஒன்னு ஆண்பால், இன்னொன்னு பெண்பால். ஆக உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களையும், ஆண் தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் எல்லாத்திலையும் எம்பெருமான் பரவி இருக்கான் நாராயணன். பெண் தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் எல்லாத்திலையும் பிராட்டி இருக்கான். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் உலகம். அதான் அதை காட்டுறது. இப்படி நிரூபிதமான வஸ்து தம்பதியா இருக்கும். இத்தம்பதிக்கு, இந்த தம்பதிகளுக்கு உபய விபூதியில் உள்ள சேதனா சேதனங்களும் சரீரதையா சேஷமாயிருக்கும். சரி, நான் அந்த நாராயணுக்குத்தான் அடிமைப்பட்டவனா? நான் அந்த நாராயணுக்குத்தான், அந்த நாராயணன் தான் எங்குள்ள இருக்கிறானா அப்படின்னு கேட்டா இல்ல, ஸ்ரீமன் நாராயணனாகவே இருக்கான். நீ வெறுமன அந்த கோயில் இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன் இல்ல. பக்கத்துல இருக்கிற ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, நீ உபய நாச்சிமாருக்கும், தனி கோயில் தாயாருக்கும், சுத்து கோயில் உள்ள எல்லா தாயாருக்கும் நீ அடிமைப்பட்டவனா இருக்கு. இத்தம்பதிக்கு உபய விபூதி, இங்க இருக்கிற விபூதியில நாம மட்டும் இல்ல, மேல இருக்கிற முக்தர்களும்
நித்தியர்களும் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் அடிமை செய்வார் திருமாலுக்கு. ஆழ்வார் பாசம். முந்தைய ஆயிரத்திலே தொலைவெளி மங்களத்தை சொன்ன அடிமை செய்வார் திருமாலுக்கு. ஆக திருமாலுக்குத்தான் அடிமை பண்ணணும், வெறும் ஆளுக்கு அடிமை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அவனுக்கு மாற்று துரோகின்னு பேர். நான் மகாலட்சுமியை மட்டும் வச்சுக்கிறேன், எனக்கு நிறைய பணங்காசு வேணும், எனக்கு பெருமாள் வேண்டான்னு சொன்னா அவனுக்கு பித்ரு துரோகின்னு பேர். எனக்கு பெருமாளும் பிராட்டியும் போரும், ஆழ்வார் ஆச்சரியால் வேண்டான்னு சொன்னா அவனுக்கு குரு துரோகின்னு பேரு. நம்ம சம்பிரதாயத்துல பெருமாள், பிராட்டி, ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட இந்த இவ்வளவு குணம் படைத்த அந்த எம்பெருமான் தம்பதி சமேதமா இருக்கான், தம்பதி ரூபத்துல இருக்கான், மிதுனமா இருக்கான். அவனுக்கு இந்த சேதனா சேதனங்கள், இந்த லீலா விபூதி, மேல இருக்கிற நித்திய விபூதி, இந்த ரெண்டு விபூதியிலும் உள்ள எல்லா வஸ்துக்களும், எல்லா பொருட்களும் அவர்களுக்கு சரீரதயா சேஷமாயிருக்கும். ரொம்ப முக்கியமான வார்த்தை, சரீரதயா சேஷமாயிருக்கும். அவர்களுக்கு அடிமைப்பட்டவராக இருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து அவர்களுக்கு அடியவர்களாக, தொண்டர்களாக, கைங்கரியம் செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்கு வேலைக்காரராக இந்த வஸ்துக்கள்லாம் இருக்கு. அது சேதனமாகட்டும் அச்சேதனமாகட்டும், இந்த ரெண்டு வஸ்துக்களுக்கும் உரியவர்கள், உடைமைப்பட்டவர்கள் அந்த தம்பதிகள். ஆக அந்த தம்பதிகள் தான் அத்தியந்த சாமியத்தையும், ஆக ஜெகத்காரணத்துவமாகட்டும் மோட்ச பிரதானத்துவமாகட்டும், சரி அந்த தம்பதிகளுக்குள்ள எப்படின்னு கேட்டா, இதுல சொன்ன ஞானம் ஆனந்தம் அந்த எம்பெருமானுக்கு என்னென்ன சொன்னமோ அது ஒன்றும் குறைவில்லாம இருக்கும் பிராட்டிட்ட. ஒருவேளை அந்த பிராட்டியும் நமக்கு சர்வேஸ்வரம் தானா அப்படின்னு கேட்டா, நமக்கு பிராட்டி ஈஸ்வரி தான். ஆனால் அந்த பிராட்டிக்கும் மேல சேஷியா எம்பெருமான் இருக்கான். பிராட்டி நமக்கு சேஷியா இருக்கா, பிராட்டிக்கு சேஷியா எம்பெருமான் இருக்கா. எம்பெருமான் தான் ஜெகத்தை படைக்கணும், எம்பெருமான் தான் ஜெகத்தை காக்கணும், எம்பெருமான் தான் ஜெகத்தை அழிக்கணும். இது மூணு அவனுக்குத்தான் முடியும். ஆனால் நம்மை காக்கும் பொருட்டு, இந்த ஜெகத்தை படைக்கும் பொருட்டு, இந்த ஜெகத்து ஆபத்து வந்தப்போ அந்த ஜெகத்தை எம்பெருமானே உள்ளுக்குள்ள அவனே விழுங்கிடுறான். உண்டு உமிழ்ந்து அளந்து நடந்து இது எல்லாம் எம்பெருமான் பண்றான். ஆக அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு சீபார்ச்சி செய்பவனாக, புருஷகார பூதையாக பிராட்டி இருக்கிறான். நமக்கு பிராட்டி ஈஸ்வரி தான். ஆனா அந்த ஈஸ்வரிக்கு மேல ஒரு சர்வேஸ்வரன் இருக்கான். ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து தம்பதிகள், தாயும் தந்தையும் போல. அப்பேற்பட்ட அந்த தம்பதிகள் அந்த தம்பதிகள் இத்தம்பதிக்கு உபய விபூதியில் உள்ள சேதனா சேதனங்களும் சரீரதயா சேஷமா இருக்கும். அதற்கு மேலாக வியாபாரமாவது, இப்ப அடுத்தாப்புல ஸ்வரூப நிரூபக தர்மத்தை சொன்னார். முதல்ல ஸ்வரூபத்தை சொன்னார், ஈஸ்வர ஸ்வரூபத்தை சொன்னார், ஈஸ்வர ஸ்வரூப நிரூபக தர்மத்தை சொன்னார். நிரூபித சொருவ விசேஷனம், அவர் இருக்கக்கூடிய அந்த கல்யாண குணங்கள், அந்த அடையாளத்தை சொன்னார். அதற்கு மேல இப்ப வியாபாரத்தை சொல்லிட்டார். அந்த அடையாளங்களுக்குள்ளே தம்பதியா இருக்கான், அது ஒரு அடையாளம். அதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ வியாபாரமாவது, அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு என்ன வியாபாரம், அவனுக்கு என்ன செயல், அவனுக்கு என்ன உத்தியோகம், அவனுக்கு என்ன தொழில், அவனுக்கு என்ன பிசினஸ், தன்னுடைய ஆனந்தத்திற்கு போக்கு வீடாக பண்ணும் சகல ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களும். அவனுக்கு பொழுது போகணும் இல்லையா, என்னதான் செய்வான். அவன் எல்லா தேசத்திலையும் இருக்கான், எல்லா காலத்திலையும் இருக்கான், எல்லா வஸ்துக்குள்ளயும் இருக்கான், அனைத்தையும் அறிவனா சர்வைக்கனா இருக்கான். அவனுக்கு அவனுக்கு இயற்கையாவே இருக்கான். அவனுக்கு அழிவும் இல்லை, அவனுக்கு விகாரமும் இல்லை, அவனுக்கு மாறுபாடும் இல்லை. எல்லா கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமா இருக்கான், எல்லா தோஷங்களுக்கும் எதிர்த்தா இருக்கான். அப்பேற்பட்ட ஒரு பெண்ணோட சேர்ந்து இருக்கான், ஒரு தம்பதியா இருக்கான்.
இப்பேற்பட்டவனுக்கு என்ன பொழுதுபோக்கு, என்ன விளையாட்டு, என்ன உத்தியோகம், என்ன தொழில், என்ன பிசினஸ், எல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தை வியாபாரமாவது தன்னுடைய ஆனந்தத்துக்கு போக்கு வீடாக பண்ணும். அவனுக்கு பொழுது போகணும், மகிழ்ச்சியா இருக்கணும். எல்லா குழந்தையும் சந்தோஷமாகத்தானே ஆசைப்படுறது. நான் இன்னைக்கு 2 மணி நேரம் ஆழணும் அப்படின்னு ஏதாவது குழந்தை சொல்றதா? ஜாலியா பொழுது போக்கணும், நல்லா விளையாடணும், மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னா அவன் ஆனந்த அடிகளா இருக்கான். அவனுக்கு ஏது சோகம், அவனுக்கு ஏது துக்கம், அவன் ஆனந்தத்துக்கு போக்கு வீடாக பண்ணும் சகல ஜெகத் சிருஷ்டி. ஆக எம்பெருமான் படைக்க ஆரம்பிச்சான். ஏன்னா படைச்சாத்தானே பொழுது போகும். எல்லா ஜீவராசிகளையும் படைக்கணும், அவன் கர்மாக்கு தக்கன அவனும் பண்ணணும், அப்புறம் தான் வந்து பிறக்கணும், அப்புறம் இங்க ராமனா பிறந்து காட்டணும், நரசிம்மனா வரணும், பிரகலாதன் வரான், அவனுக்கு ஆசீத வத்சரனா இருக்கணும். ஏதாவது காரியம் பண்ணாதானே பொழுது போகும். எவ்வளவு நேரம் தான் சும்மா இருக்கேன். நானும் இந்த சேதனா சேதனத்தை எல்லாம் வயிற்றுக்குள்ள வச்சுட்டு ஏன் சும்மா இருக்கணும்? உடனே அது எல்லாத்தையும் உமிழ்ந்துட்டான், எல்லாத்தையும் வாயால துப்பிட்டான். அப்படியே பூமி வந்துருக்கு. ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா என்று நான்முகன் தன்னோடு தேவனோடு உயிர் படைத்தான். எல்லாரையும் படைக்க ஆரம்பிச்சுட்டான். நமக்கு ஒரு விளையாட்டு பூமி வேணும், தனியா இருக்க முடியல, படைச்சிருவோம். லோகத்தை சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆனந்தத்துக்கு போக்கு வீடாக பண்ணும். நேர குழந்தை பீச்சுக்கு போயிடுது, அது பாட்டுல மணல் மணலா கட்டி வச்சிருக்கு. கோபுரம் கட்டியாச்சு, வீடு கட்டியாச்சு, மாளிகை கட்டியாச்சு. எப்படி அந்த குழந்தைக்கு பீச்சுக்கு போய் கடற்கரை வெளிக்கு போய் அந்த மணல்ல எப்படி மண்ணால ஒரு கோபுரம் கட்டுறது, கோயில் கட்டுறது, வீடு கட்டுறது, இது எல்லாம் கட்டுறதோ அதே போலத்தான் இந்த எம்பெருமானுக்கும் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி இதற்கு போக்கு வீடாக பண்ணும் சகல ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். ஆமா, அப்போ இந்த உலகத்தை அழித்தல், அழிக்கிறான், கொடுக்கிறான், படைக்கிறான், இந்த உலகத்தை காக்கிறான், இந்த உலகத்தை அழிக்கிறான். இது மூணுமே அவனுக்கு பெரிய விளையாட்டா இருக்கான். இது ஒரு விளையாட்டு பூமி. எம்பெருமானுக்கு இது விளையாட்டா போச்சு. இந்த இப்பேற்பட்ட விளையாட்டு பூமி எம்பெருமானுக்கு. இப்பேற்பட்ட அந்த உலகம் நாம பிறந்துட்டு தவிக்கிறமே, எப்படி இந்த சரீரத்தை கழிக்க போறோம்? புனரபி ஜனனம் புனரபி மரணமா இருக்கு. இது எத்தனாவது ஜென்மா நமக்கு தெரியாது. ஆனா ஒய்யாரம்ல சேர்ந்தா இது கடைசி ஜென்மா, அது மட்டும் தெரியும். அது எங்க எழுதியிருக்கு? வேதமா உபநிஷத்தான்னு கேட்காதீங்க, அது ஒய்யாரம்ல சேர்ந்தா அப்படித்தான். இது நாம ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த பூமியில பிறந்துட்டு நமக்கு துக்கம், சோகம், ரிசல்ட் எப்ப வரப்போறது, அதாப்புல எங்க கொண்டு சேர்க்கறது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவா, எவ்வளவு கஷ்டம் இருக்கு. பிறந்ததுல இருந்து எல்கேஜிக்கு சீட்டு கிடைக்குமா, ₹1,00,000 கேட்க போறானா தெரியாது. இப்படியே நம்ம பிறந்து கஷ்டப்படுறோம். ஆனா இந்த பூமி, இந்த பூமண்டலம் எம்பெருமானுக்கு போக்கு வீடாக பண்ணும். ஆனந்தத்துக்கு போக்கு வீடா பண்ணிட்டு போயிடலாம். அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு, அவனுக்கு இது விளையாட்டு பூமி, அவனுக்கு இதுதான் பிளே கிரவுண்ட் அப்படின்ட்டா நம்ம ஆச்சாரியார். அப்ப ஏற்பட்ட அந்த எம்பெருமான் தான் ஜெகத்துக்கெல்லாம் காரணபூதமா இருக்கான். இந்த அதுக்கு ஒரே அப்பேற்பட்ட அந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்றானே, படைத்தல் காத்து அழித்தல்னு சொல்லக்கூடிய பகவானுக்கு ஒரு விளையாட்டு பூமியா இருக்கு பத்தியா. மண் பல்லுயிர்களுமாகி பல பல மாய மயக்குகளால் இன்பமுறும் விளையாட்டுடையான். ஆழ்வார் திருவாக்கு. மண் பல்லுயிர்களுமாகி, பல்வேறு உயிர்களா அவனே ஆறான். ஏன்னா அவன் தானே படைக்கிறான். அதனால அவன்கிட்ட இருந்து எல்லாம் வருது. பல பல மாய மயக்குகளால், பல பல மாய மயக்குகள். இப்ப சொன்னனே, அடுத்தாப்புல ஸ்கூல் திறந்துடும், காலேஜ் திறந்துடும், சீட்டுக்காக அலையணும், என்ன செய்ய போறோம் தெரியல. அடுத்தாப்புல விலைவாசி கூடிண்டே இருக்கு. ஏதோ ராமராஜ்யங்கிறா, அதுங்கிறா, இதுங்கிறா. நேத்தியோட அதுவும் முடிஞ்சு போச்சு. என்ன ஆக போறதோ, ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்க போறோம். அடுத்தாப்புல என்ன ஆறுதோ தெரியல. சிலிண்டர் விலை கூடிட்டு இருக்கு, பெட்ரோல் விலை எப்படி வெப்ப கூட போறதோ தெரியல. ரிசர்வ் பேங்க்ல ப்ராப்ளம்ங்கிறான். ஒவ்வொருத்தர் தலைக்கு ₹8,00,000 கடன் தரான். பல்வேறு மாய மயக்குகளால் நமக்கு மாய மயக்குகளா இருக்கு. மமமாயா துரத்தியா, என் மாயத்தை யாரும் கடக்க முடியாதுங்கிறான் கண்ணன் கீதையில. நாளைக்கு என்ன போறதோ, அடுத்த நமக்கு பயமா இருக்கு. அவாவாளுக்கு அவாவா ஜீவனத்துல பயம் இருக்கு.
இதுதான் பல பல மாய மயக்குகளால் இன்புறும் இவ்விளையாட்டுடையான். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அவனுக்கு இதெல்லாம் விளையாட்டா இருக்கு. ஏன்னா என் கஷ்டத்துக்கு அவன் காரணம் இல்லையே, அவன் சிருஷ்டி பண்ணி விட்டுட்டான். நான் பண்ண தப்புக்கு, நான் பண்ண கருமாக்கு நான் தான் அனுபவிச்சு ஆகணும். அவனுக்கு இது விளையாட்டு கூடியா இருக்கு. எல்லாரையும் பார்த்து ரசிக்கிறான். மண் பல்வீர்களுமாகி பல பல மாயமயக்குகளால் இன்புறும் விளையாட்டுடையான் அப்படின்னு ஆழ்வார் திருவாக்கு. அப்பேற்பட்ட ஜெகத் வியாபாரம் பகவானுக்கு இது லீலா ரசமா இருக்கு. எப்படி ஒரு குழந்தை பீச்சில் போய் கடற்கரையில போய் மணல்ல கட்டி விளையாடுறது வீட்டெல்லாம், அது போல எம்பெருமானுக்கு இது இருக்கு. இதுக்குத்தான் லோகவத்து லீலா கைவல்யம்னு பேர். அதுக்கு ஒரு சூத்திரம், பிரம்ம சூத்திரம் வியாசரே சொல்லிட்டார். இதை யாரும் கம்பர் சொல்ல வேண்டாம், வால்மீகி சொல்ல வேண்டாம், நம்மாழ்வார் சொல்ல வேண்டாம், வாசரும் சொல்லிட்டார், எல்லாரும் சொல்லிட்டான். லோகவத்து லீலா கைவல்யம், அவனுக்கு ஒரு விளையாட்டு பூமி. இப்பேற்பட்ட அந்த விளையாட்டு பூமி சோம்பாது உலகத்தை காத்தளிக்கிறான். அனிர்விண்ணகா சதாமர்ஷியின் சேசனாம சொல்ற சேசனாமத்தை சோம்பாது உலகத்தை காத்தளிக்கும். அவன் பாட்ட விளையாண்டுட்டே இருக்கான், சாப்பிட கூட்டும் வரல, அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அந்த விளையாட்டு. அதே போல எம்பெருமானும் சோம்பேறித்தனமே அவன்கிட்ட இல்லை. திரும்ப திரும்ப காக்கிறான், திரும்ப திரும்ப அழிக்கிறான், திரும்ப திரும்ப அழிக்கிறான், படைக்கிறான். சோம்பாது உலகத்தை காத்து அழித்து எல்லாம் பண்ணிட்டே இருக்கான். அவன் விளையாட்டுக்கு ஒரு முடிவே இல்லை. ஒருவேளை இது முடியுமா? இந்த விளையாட்டு விசேஷமா? இந்த விளையாட்டுல வேற என்ன உண்டு? அவனுக்கு இது விளையாட்டு பூமி தானா? அவனா இந்த விளையாட்டுல அவனுக்கு என்னன்னு கேட்டா ஆனந்தத்துவம், மகிழ்ச்சிக்காக இல்லை. இது எல்லாம் விளையாடுறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமி போக்கு வீடாக பண்ணும் சகல ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களும் இதெல்லாம் அவனுக்கு செயல், அவனுக்கு இதெல்லாம் ஒரு தொழில், அவனுக்கு இது உத்தியோகம், அவனுக்கு இது ஒரு பெரிய வியாபாரமா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஜெகத்துக்கு எம்பெருமான் இவ்வளவும் ஈஸ்வரன் ஸ்வரூபத்துல ஸ்வரூப நிரூபக தர்மம், நிரூபித ஸ்வரூப விசேஷனம், இப்போ வியாபாரங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்படி 4 பிரகாரமா இருக்கான் எம்பெருமான். இன்னும் மேற்கொண்டு என்னென்ன வியாபாரம் இருக்கு, இந்த பூமிக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம், இவனுக்கு இது எப்படி விளையாட்டு அரங்கமாச்சு, அப்படி என்ன ஆனந்தம் இருக்குங்கிறத இந்த வியாபாரத்தை இன்னியோட முடிச்சிடாம வரும் உபன்யாசங்கள்ல அடுத்த வாரம் இந்த வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்த வாரம் சனிக்கிழமையும் இந்த வியாபாரம் உண்டு. ஈஸ்வர வியாபாரம் என்னங்கிறத தொடர்ந்து அனுபவிக்கலாம். இன்னைக்கு இந்த 7ஆம் வார்த்தையில நம்ம இந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீ கல்யாணி கிரிகிரி நாராயண சம்பத்குமார பவதே நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் பூஜா. ஏதோ அடியன் ஏதோ 1 மணி நேரம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுச்சுன்னு தெரியல. ஏதாவது உபயோகமாச்சா? ஏதாவது புரிஞ்சுதா? ரொம்ப நல்லா இருந்தது சாமி, நல்லா புரிஞ்சது. அடியவங்களுக்கு தேவரீருடைய கிருபை கழிச்சு எங்களுக்கு புரியணும் சாமி. அடியேன் சாமி, அடியேன் அடியேன் சுவாமி.